பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீதிபதி சரவணன் கிட்ட, இங்கே பாருங்கள் சரவணன், உங்கள் மேலே மயிலன்றவங்க நிறையவே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அடித்து துன்புறுத்தினதுனால வயிற்றில் உள்ள கருவே கலைஞ்ச மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு உங்கள் மேலே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி கேட்கவோ, இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, மேடம் என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் மேடம், இது வரைக்குமே நான் மயிலை எப்போவுமே கொடுமை பண்ணது கிடையாது. நான் அவங்கக்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்டது கிடையாது. அவங்க எம்பிட்டு நகை போட்டிருக்காங்கன்னு கூட நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, அதை செக் பண்ணதும் கிடையாது. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க, என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க மேடம். அவங்க பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சு தான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்தினேன். அந்த மாதிரி ஒரு பொய்க்காரி கூட இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து தான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினமே தவிர, மற்றபடி அவங்கக்கிட்ட வரதட்சணை கேட்டு நாங்கள் கொடுமை பண்ணல மேடம். நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சது கிடையாது. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அப்படி தான். ஏன் என் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தங்கமானவங்க. அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு இவ கொடுத்து வச்சுருக்கணும் மேடம். ஆனால் இவங்க பண்ண காரியத்தினால நான் ரொம்பவே வாழ்க்கையவே வெறுத்து போயிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாத்தையுமே நம்ம நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க. இங்கே நீதிபதி இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்கள் சரவணன், உங்கள் மேலே வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா நடந்திருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது. ஆமாம், அதாவது நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் நாங்கள் எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. உங்கள் தரப்பில் யாராவது பக்கம் அக்கம் இருக்கிறவங்க சாட்சி சொல்கிறதுக்காக இருக்காங்களா, நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாயர் இருந்துட்டு, ஆமாம் மேடம், நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 2 பேர் இருக்காங்க. பாண்டியன் குடும்பத்து முன்னாடி, அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க வேணால் இப்போ அவங்க சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலையும் முத்து வேலையும் தான் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நீதிபதி இருந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துவேல் சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ இவங்க ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, என் தங்கச்சி குடும்பம் அந்த மாதிரி கொடுமை பண்ணுற குடும்பம்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்கு வந்த மருமகன்கிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணுற ஆளுங்க ஒருத்தவங்க கூட அங்கே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல ஆளுங்க எல்லாருமே. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலும் முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு படப்படங்குது. என்ன இந்த மனுஷனுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு சாட்சி சொல்லுவாங்கன்னு நினச்சா இப்போது அவங்க தங்கச்சி குடும்பத்து பக்கம் சாஞ்சிட்டாங்களே. யார் எப்படி வேணாலும் சாயட்டும், ஆனால் இந்த கேஸை இப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க நம்ம காலில் விழுற வரைக்கும் இந்த கேஸை இழுத்தடிச்சிட்டு போகணும், பயப்படணும். இந்த பாக்கியனாவே அதிரணும் அந்த பாண்டியன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே வெறப்பாக நிற்கிறாங்க. இங்கே சக்திவேலையும் முத்துவேலையும் பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே நம்ம சக்திவேல் சொல்கிறாங்க, என் தங்கச்சி குடும்பத்தில் வாக்கப்பட்டு வர்றதுக்கு இந்த மயில் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அதுக்கு தகுதியானவங்க இந்த மயில் குடும்பம் கிடையவே கிடையாது. மயில் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பொறுக்கித்தனம் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி அவங்கக்கிட்ட கடனை கொடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். அவங்க குடும்பத்தில் என் தங்கச்சி குடும்பம் பொண்ணு எடுத்தது பெரிய விஷயம். அவங்க பணம் காசு படிப்பு அந்தஸ்துன்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்கல. அதெல்லாம் பார்க்காம தான் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், தன்னோட பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் அதுவே போதுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் என் மச்சான் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே போயிட்டு மயில பொண்ணு பார்த்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களே தவிர, மற்றபடி அவங்க மூலமாக இம்புட்டு பணம் வரும், நிறைய நகை வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு அந்த குடும்பம் அவ்வளோ அந்தஸ்தாலாம் இல்லவே இல்லை. அந்த ஊர்லேயே அவங்க தான் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கூட அவங்க கஷ்டப்படுற குடும்பம். ஒரு நாளில் அவங்க சாப்பிடாம கூட பட்னியை கிடந்து தூங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவ தான் மயில். ஆனால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வரதட்சணை கொடுமை பண்ணி, அதாவது உங்கள் வீட்டில் போயிட்டு பணம் நகன் கொண்டு வான்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோட புருஷனும் என் தங்கச்சி மகனும் கண்டிப்பாக கொடுமைப்படுத்திருக்கவே மாட்டாங்க. படுத்துனதும் இல்லை. அவங்க வீட்டு முன்னாடி தான் நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம். அந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் 30 வருஷமாக பகை சண்டை. அப்படி இருந்துமே நான் அவங்க மேலே இப்போது நான் பழி சொல்லலை அப்படின்னா, ஏன்னா அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம், பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படாத குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம நீதிபதிக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே புரிய வச்சிடுறாங்க. இதிலருந்தே எங்கள் நீதிபதி புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்திருக்காங்க, அப்போது அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம கோமதியோ மேலே இருக்கிற கேஸ் எல்லாமே தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஃப்ராட் பண்ணி அந்த குடும்பத்தை ஏமாற்றி அந்த குடும்பத்தை துன்புறுத்தினதுக்கு காரணமாக பாக்கியத்துக்கு 10,000 ரூபா அபராதம் வச்சுருக்காங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு படபடங்குது. ஐயோ, 10 ரூபா வட்டி கட்ட முடியல நம்மளால், 10,000 ரூபாவை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு இருக்கு அவங்களுக்கு. இங்க பாக்கியம் அப்படி நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க. ஐயோ மேடம், இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களே, நீதிபதி ஐயா, உங்ககிட்ட தான் கரெக்டான நீதியை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான் என் பொண்ணை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். நீங்களும் அந்த ஃப்ராடு பண்ணுற குடும்பத்துக்கு பக்கமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்களே, அந்த குடும்பத்தை வெளியே விட்டுட்டீங்களே, அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் அப்படி கத்தி கூச்சல் இடுறாங்க. இங்கே நீதிபதி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீங்கள் பண்ண ஃப்ராடு வேலைக்கு வேறு என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தில் எல்லாருமே அப்பாவிங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஒழுங்காக 10,000 ரூபாவை அபராதமாக கட்டிட்டு போங்க, அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு குடும்பத்தை நீங்கள் ஏமாற்றாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். இங்கே பாக்கியத்துக்கு அப்படி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே மயிலுக்கு மயக்கமே வந்துருச்சு. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம வாழ்க்கை சரியாகாது போல், இனிமேல் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போது பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்பவே பதட்டமாக, மயிலு என்னடி ஆச்சு, ஐயோ எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேடி, ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ஒரு பக்கம் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கவும், போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஒன்றும் ஆயிருக்காது, அவங்க ஏதோ சாப்பிடாமல் இருந்ததுனால தான் கண்டிப்பாக மயக்கம் போட்டிருப்பாங்க, தண்ணியை தெளித்து விடுங்க, சாப்பிட வைங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க ஒரு போலீஸ். அதுக்கப்புறம் நம்ம மயிலுமே எந்திரிச்சு உட்காராங்க. நம்ம மயில் பாக்கியத்தோட முகத்தை பார்த்து, அம்மா என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு, அப்போது சரவணன் மாமா கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா, இல்லை அவர் கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன், கண்டிப்பாக அவரை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, எல்லாமே உன்னால தான்மா, நான் எத்தனையோ டைம் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே போய் சொன்னதுனால தான் அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க, படிப்பு விஷயம் வயசு விஷயமெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அவங்களுக்கு, அவங்களாம் அதை பெருசாகவே நினைக்கல, நான் போய் சொன்னதை தான் அவங்க பெருசாக நினச்சி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உனக்கு சொன்னேன், ஆனால் அதை கேட்காம என் காலில் வந்து விழ வைக்கிறேன், உன்னை வந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கோவத்தை இன்னும் அதிகமாகிக்கிட்டே, அம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டியா, ஏம்மா இப்படி கேவலமாக யோசித்து இப்போ என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கியம், மயில் நீ அழுகாதடி, அவர் எப்படி உன் கூட வாழாமல் போயிடுறாருன்னு பார்த்துட்றேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு வெறப்பா பேசுவோம். போதும் நிறுத்துமா, உன்னுடைய பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சிடல, சும்மா பேச தான் செய்கிற, ஆனால் என் வாழ்க்கைக்கான நல்லது எதுவுமே நீ செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் மாமா கூட தான் போவேன், இல்லை அவங்க கூட தான் இருப்பேன், நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சரவணன் கிட்ட வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு தான், உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது மிகப்பெரிய தப்பு, அதுக்கெல்லாம் நான் ஒட்டு மொத்தமாக சேர்த்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போக மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கர கோவமா, என்னடி என்ன சாதாரணமாக வந்து மன்னிப்பு கேட்குற, உன்னால் என் குடும்பம் எம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இது வரைக்கும் ஒரு நாளுமே இப்படி ஒரு கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சது கிடையாது, இப்படி பண்ணி கேஸை போட்டு இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டல, ஒவ்வொருத்தரையுமே கஷ்டப்படுத்திட்டல, இங்கே பார் நீ என்ன சொன்ன கோர்ட்டு, அதாவது நீதிபதி முன்னாடி என்ன சொன்ன, நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன், உன்னை அடிக்கிற அடியில் உனக்கு கருவே கலைஞ்சு போச்சு அப்படி தானே, சரி அப்படியே இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கூட சொன்னீங்களே, நான் வேற ஒரு கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பராக ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ மாமா, என்ன மாமா என்ன பேசுகிறீங்க, அப்போது இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடி, எனக்கு நேற்று வரைக்குமே அப்படி ஒரு ஐடியா இல்லவே இல்லை, கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, இந்த பொண்ணுங்களே மோசம் தான் நினச்சேன், ஆனால் பொண்ணுங்க எல்லாருமே மோசம் கிடையாது, ஏன் என் அம்மா ரொம்ப நல்லவங்களா இல்லையா, உன்ன மாதிரி 100ல் ஒருத்தவங்க தான் இப்படி இருக்காங்க, எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்க தான், ஆனால் நீயும் உங்கள் குடும்பமும் தான் சரியில்லை, நீங்கள் கொடுத்த ஐடியாவே நான் நல்லபடியாக முடிச்சிடுறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன்னு தானே சொன்னீங்க, கண்டிப்பாக உன் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்டி, உன்னை அணுவாக சித்திரவதை பண்ணணும், உன்னை நான் அடிக்க மாட்டேன், என் வாயால் திட்ட மாட்டேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே உனக்கு நரக வேதனையை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்லுவோம்.
இங்கே பாக்கியம் வந்துட்டு, என்ன மாப்பிள்ள, என்ன ஓவராக தான் பேசுகிறீங்க, கல்யாணம் பண்ணிடுவீங்களா நீங்கள்? என் பொண்ணை விட்டுட்டு நீங்கள் வேறு எந்த பொண்ணு கூடயுமே வாழ முடியாது, உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே சரவணன் அப்படியே பாக்கியத்தை பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. தன்னோட பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பெத்த தாய் தகப்பங்க எம்புட்டோ செய்கிறாங்க. ஆனால் உங்களை மாதிரி கேடு கெட்டவங்களை எங்கேயுமே பார்க்கல. இங்கே பார் மயிலு, நான் சொன்னதை இப்போ செஞ்சு காட்டுவேன். எண்ணி ஒரே ஒரு மாசத்துல, ஏன் நான் நினச்சா ஒரு வாரத்தில் கூட கல்யாணத்தை பண்ணி பார்ப்பேன். ஆனால் உனக்கு எனக்கு விவாகரத்து நடக்கணுமே, அதான் அதான் யோசிக்கிறேன். சீக்கிரமாகவே உன்கிட்ட இருந்து நீ சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி உன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி நான் பிடிச்ச பொண்ணோட ஆசைப்பட்ட பொண்ணோட சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரியெல்லாம் ஃப்ராடெல்லாம் பேச மாட்டேன். என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, கல்யாணம் நடந்து இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்க, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு, உன் கூட விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்லி தான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன். எல்லா உண்மையும் சொல்லி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா, இவகிட்டலாம் உனக்கு என்னடா பேச்சு, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருமா இருமா, நம்ம எல்லாரையுமே எம்பிட்டு கஷ்டப்பட வச்சா, அரசி ராஜி என் அண்ணனுங்க இவங்கெல்லாம் என்னம்மா தப்பு பண்ணாங்க, நீ என்ன தப்பு பண்ணீங்க, நீங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு இவளை போய் பொண்ணு பார்த்துதாம்மா, இவளை பார்க்காம இருந்திருந்தா நமக்கு இந்த ஒரு நிலைமையே வந்திருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு, டே சரவணா விடுடா, இதுக்கப்புறம் இவங்க நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது, நடக்கிறது என்னமோ இனிமே நல்லபடியாகவே நடக்கும்டா, உன் வாழ்க்கைக்கு எல்லாமே சரியாக தான் நடக்கும் இனிமே, அதான் இவ உன்னை விட்டுட்டு போயிட்டால, இனிமே நீ ரொம்ப நல்லா இருப்ப சரவணா, இதுக்கப்புறம் இவங்ககிட்டால என்ன பேச்சு உனக்கு, வா சரவணா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே மயில் இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீங்கள் இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்காதீங்க மாமா, உங்கள் நினைப்பா தான் நான் இருக்கேன், உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னனே தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் உங்களை கஷ்டப்பட வைக்கணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது மாமா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் கத்தவும், இங்கே சரவணன் இருந்துட்டு, ஏய் சி போடி, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவங்களை இனிமே நான் வாழ்க்கையில் எப்பயுமே பார்த்துடக்கூடாது, ஏன் உன்னை கூட பார்த்துடவே கூடாது, தப்பி தவறி வீட்டு பக்கம் வந்துட போகிற, உன்னை அப்படியே கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்லவும், பாண்டியன் நம்ம கதிர் செந்தில் இவங்க எல்லாருமே டே சரவணா அண்ணே எதுவுமே நீ வார்த்தையெல்லாம் விடாதுண்ணே, வாண்ணே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கையை பிடிச்சி எல்லாருமே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம மயில் தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கியத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. மயில் அழுகாது மயில், ஏதாவது செஞ்சு நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்குறேன், போதும் நிறுத்துமா, நீ பண்ணது எல்லாமே போதும், இனிமேல் என் உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா ஒரு டப்பா பாட்டில் வாங்கி கொடுத்துரு, மொத்தத்தையும் குடிச்சு போட்டு அப்படியே ஒட்டு மொத்தமாக போய் சேர்ந்துடுறேன், நான் அங்கேயாவது போய் நிம்மதியாக இருப்பேன், உனக்கெல்லாம் பிள்ளையா பிறந்தேன்ல, நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையவே இருக்கும் போல், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும், இனிமேல் நான் செத்து போகிறேன், மாமாவும் வேறொரு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, போன டைமே விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேச்சுவாக்காக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் உண்மையாகவே விவாகரத்து நோட்டீஸை வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க, இப்போது இன்னொரு கல்யாணம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, கண்டிப்பாக அவங்க கோவத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்களே, ஐயோ நான் எப்படி அதை தாங்கிப்பேன், அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லவே இல்லை, நான் செத்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுகவும், உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மயிலே இங்கே பாரு மயிலே, அவங்க சடானெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது மயிலே, உன்னை விவாகரத்து பண்ணால் மட்டும்தான், உன்னை விவாகரத்து பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கையெழுத்து போட்டால் தானே, நீ அவரெல்லாம் விவாகரத்து பண்ணக்கூடாது, நீயும் அவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க, கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் சக்திவேலோட கையை பிடிச்சி, ரொம்ப நன்றி, என் குடும்பம் குட்டி பசங்கன்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தீங்க, இம்புட்டு நாள் நடந்த சண்டை சச்சரவு எல்லாத்தையுமே மறந்து எதையுமே மனசில் வச்சுக்காமல் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் பாண்டியன் கேட்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மச்சான் அப்படின்னு சொல்லவும்,
நம்ம பாண்டியனுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்குது மச்சான்னு கூப்பிட்டதுமே. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்காது, நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதியுமே நம்ம சக்திவேலுக்கிட்ட முத்துவேல்கிட்டலாம் சொல்கிறாங்க. அண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, எப்படியோ எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட பேசிட்டீங்க, நீங்கள் என் கூட பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நல்ல நாளிலையுமே நம்ம ஒன்று சேர்ந்து குடும்பமாக ஒரு பண்டிகை கொண்டாடணும், செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலாம் எனக்கு கொள்ள ஆசைண்ணே. ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ கூட திருதுப்புன்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்களை காப்பாற்றுவீங்க, எங்களுக்காக வந்து குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காமவே நடந்திருக்கு, மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு கோமதியை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு, இங்கே பாருமா, இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணே, அண்ணன் சரவணன் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குண்ணே, அவனோட வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறதுனே எனக்கு தெரியல, இங்கே பாருமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதையுமே நினச்சி கவலைப்படாத, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி மீனா எல்லாருமே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வாசல்லே நின்று எல்லார் தலையிலுமே ஊற்றிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. அது வரைக்கும் நம்ம சக்திவேலு முத்துவேலையும் வெளியவே வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி வந்து, அண்ணே என்னண்ணே என் வீட்டுக்குள்ளே வரமாட்டீங்களா, வாங்கண்ணே, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததே இல்லை, இங்கே பாருமா, நைட்டு கூட நாங்கள் இங்கே வந்துட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணா, நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 அண்ணனுங்களையுமே 2 கையில் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எல்லாருமே உட்காடுறாங்க. எல்லாரோட முகமுமே ரொம்பவே வாடி போயிருக்கு, என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சரவணனோட வாழ்க்கை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, ஏமாச்சான், அதான் அந்த மயில் குடும்பத்தை பற்றி ஊரில் உள்ள யார்கிட்டையாவது விசாரிச்சிருந்தா எல்லாருமே சொல்லியிருப்பாங்களே, ஒருத்தவங்க கிட்ட கூட விசாரிக்காமல் போயிட்டு பொண்ணு எடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன், என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், இல்லை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, இல்லை நீங்கள் 4 இடத்துல விசாரிச்சிருந்தா கொஞ்சம் நம்ம சூதானமாக இருந்திருக்கலாம், இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியனுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. டே சரவணா, உன்னை பார்த்தா என்னால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, உன் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனோட கையை பிடிச்சி, அழுகாதீங்கப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நடந்த எல்லாமே நினச்சி நான் வருத்தப்படணும்னு நினச்சிங்களா, இல்லைப்பா, கண்டிப்பாக இல்லை, நான் எதுக்காக வருத்தப்படணும், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நானும் எந்த தப்புமே பண்ணலப்பா, அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்காக வருத்தப்படணும், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே நிரூபித்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுப்பா, அது மட்டும் இல்லாமல் நான் வர வழியிலே ஒரு முடிவு எடுத்துட்டேன்ப்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து நான் அந்த பொண்ணு கூட மனசார பேசி அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன்ப்பா, அந்த மயில் முன்னாடி நான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும்ப்பா, இந்த முடிவு நல்ல முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டே சரவணா, உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, நீ கஷ்டத்துலேயே உன் வாழ்க்கையை தள்ளிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதியுமே, ஆமாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன், சரவணனை எப்படி சமாதானம் செய்கிறது, அவன் வாழ்க்கையை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எம்புட்டோ யோசிச்சிருக்கேன் தெரியுமா, ஆனால் சரவணன் ரொம்ப நல்ல முடிவுக்கு தான் வந்திருக்கான், இனிமேல் அந்த மயில் பொய்க்காரி கூட இவன் வாழவே வேண்டாம், அவள் கூட இனிமேல் அவன் வாழ்க்கையை வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவளுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை இவனுக்கு நல்லபடியாக சிறப்பாக நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது சக்திவேல் இருந்துட்டு, ஆமாம் கோமதி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஆகக்கூடாத கெட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஏதாவது நல்ல விஷயம் அப்போவே பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் அங்கேங்கன்னு மிதிச்சுட்டு இப்போ வீடு திரும்பி வந்திருக்கீங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக ஒரு நல்ல விசேஷம் நடத்திடலாம், சீக்கிரமாகவே நடத்தணும், சரவணனோட கல்யாணத்தை நல்லா பிரம்மாண்டமாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்லவும், ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் இந்த மயில் விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட மாட்டாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
இங்க சக்திவேலும், முத்துவேலும் அதுக்கு நீங்க எந்த கவலையும் படவே படாதீங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா என்னண்ணா பண்ண போறீங்க? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நைட்டே போயிட்டு நாங்க விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்த போட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுறோம்." அப்படின்னு சொல்லவும், "சரிண்ணே என்னமோ பண்ணுங்க. எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி." அப்படின்னு சொல்லிட்டு, "எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லம்மா. டேய் சக்தி வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கூப்பிடுறாங்க. விவாகரத்து நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு பாக்கியத்தோட வீட்டுக்கு போறாங்க. இங்க பாக்கியம் இருந்துட்டு, "என்னங்க ஐயா, நீங்க எங்களுக்கு சாதகமா நீங்க பேசுவீங்க, எங்களுக்கு சாட்சி சொல்லுவீங்க, எங்க பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்தி குடுப்பீங்கன்னு நெனச்சா, நீங்க என்னடான்னா உங்க தங்கச்சி பக்கம் சாஞ்சிட்டீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கய்யா." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரும்மா பாக்கியம், நடந்து முடிஞ்சதெல்லாம் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. உன் பொண்ணுக்கும் சரவணனுக்கும் செட் ஆவாது. சரவணன் மயில் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கான். அதனால நீங்க இந்த விவாகரத்துக்கு நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அப்படியே கோவப்படுறாங்க. "இங்க பாருங்க, என்ன ஏதோ ஊர்ல பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குடுத்தா, நீங்க என்னன்னா தலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? இங்க பாருங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்பாடுபட்டாவது அந்த குடும்பத்துல என் பொண்ண வாழ வைக்கிறதுக்காக நான் அனுப்புவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரும்மா, அந்த குடும்பத்துல போனா மிஞ்சி மிஞ்சி என்ன கிடைச்சிட்டு போகுது? உங்க பொண்ணு சரவணன் கூட வாழுவா அவ்வளோதான். அதை தாண்டி அந்த பொண்ணு எதுவுமே அனுபவிக்க முடியாது. இங்கே அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நாங்க ஒரு 50,00,000 குடுக்குறோம். நானும் சக்திவேலும் எங்க பணத்தவே குடுக்குறோம். நீங்க இந்த விவாகரத்து நோட்டீஸ்ல ஒரே ஒரு கையெழுத்து தான். மயிலுன்றத போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க ரூ. 50,00,000 குடுக்குறோம். இப்பவே கொண்டு வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு பணம்னு சொன்ன உடனேங்க நம்ம பாக்கியம் வந்து வாய பொளந்துக்கிறாங்க. "பணம்னா பொணம் கூட வாய பழக்கும்ன்ற" பழமொழிக்கு ஏத்த மாதிரி இங்க பாக்கியத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரூ. 1க்கும் ரூ. 2க்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடே இல்லாம எத்தனையோ நாட்கள நம்ம கழிச்சிருக்கோம். ரூ. 50,00,000 கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழலாம். மயிலுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு வச்சிரலாம். சரவணன் மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணத்த பண்ணிக்கிற மாதிரி, மயிலுக்குமே இன்னொரு கல்யாணத்த நம்ம பண்ணி வச்சிரலாம். அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பாக்கியம் வந்து அதாவது பாக்கியம் வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ மயில் வந்து ரூம்குள்ள இருக்காங்க. "நீங்க இங்கேயே இருங்க. நான் இத போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் மயில்கிட்ட விஷயத்த எதுவுமே சொல்றதில்ல. "மயிலு, இதில இந்த சீட்ல கையெழுத்து போடு மயிலு. லாயர் தான் போட்டு குடுக்க சொல்லியிருக்காரு. நம்ம எப்படியாவது சரவணன் கூட உன்ன நான் வாழ வைக்கணும். அதுக்காக தான் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைலாம் நடந்துகிட்டு இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி, மயிலுமே அத படிச்சு பார்க்காம அவங்க பாட்டுக்கு சைன அப்படியே சரவணன் நெனப்பிலே இருக்காங்க. அதுக்கப்புறம் சைன் போட்டு குடுத்துடுறாங்க. இப்போ பாக்கியமுமே அந்த குடுத்துடுறாங்க அந்த பேப்பர சக்திவேல் கிட்ட, முத்துவேல் கிட்டயும். இப்ப காசையுமே வாங்கிக்கிறாங்க. பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இங்க நம்ம சக்திவேலும், முத்துவேலும் இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு இங்க கோமதி கிட்ட, சரவணன் கிட்டலாம் காட்டவும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, நம்ம சொந்தக்கார பொண்ணுங்களே நெறைய பேர் இருக்காங்க. போன வாரம் இந்த பிரச்சனைலாம் நடக்காததுக்கு முன்னாடி கூட கஸ்தூரி வந்து என்கிட்ட என் பொண்ணுக்கு வரன் பார்க்கணும். நல்ல பையனா இருந்தா பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்கண்ணே. அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? சரவணனுக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சரவணனுக்கு அந்த பொண்ணு புடிச்சா மட்டுமே நம்ம கல்யாணம் பண்ணலாம். அவன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லவும், எங்க சரவணனுமே அம்மா அந்த பொண்ண நான் பார்த்துருக்கேம்மா. எனக்கு ஓகே தான். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஓகே தான். அது மட்டும் இல்லாம நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி தாம்மா கல்யாணத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சக்திவேலும், முத்துவேலும் மறுநாள் காலையிலேயே இப்போ அவங்க சொந்தக்கார ஃபேமிலி கிட்ட போயிட்டு அந்த பொண்ண கேட்டு பார்க்குறாங்க. அதாவது சரவணனோட ஃபோட்டோவுமே காட்டுறாங்க. நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லவும், ஏதோ சொந்தக்காரவங்க நல்ல பையன் தான், நல்ல குடும்பம், நல்லா பார்த்துவாங்க அப்படின்றதுனால அவங்களுமே குடுக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட வீட்டுக்கே வர சொல்லியிருக்காங்க. நிச்சயதார்த்தத்த ஓரளவுக்கு சிம்பிளா பண்ணிட்டு, மேரேஜ நல்லா பெருசா செஞ்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்துட்டு, இப்போ மறுநாள் வந்து நிச்சயம் வந்து நடக்க போகுது. இந்த விஷயம் வந்து மயிலுக்கு தெரிய வருது. மயிலு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே வேகமா நடந்தே வராங்க கோமதி வீட்டுக்கு. இப்போ தட்ட மாத்துற டைம்க்கு கரெக்ட்டா இங்க நம்ம மயில் வந்து நிக்கிறாங்க. "மாமா, என்ன மாமா? என்ன விட்டுட்டு நீங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ண பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லவும், உடனே சரவணன் இருந்துட்டு, "இங்க பாருடி, நீ யாரோ நான் யாரோ? நீ எப்பவோ விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்ட. பணத்த வாங்கிக்கிட்டு நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்த போட்டுட்ட. அப்புறம் என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டதுமே இங்க நம்ம மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "என்ன மாமா சொல்றீங்க? நீ எவ்வளோ கோடிக்கணக்குல வாரி குடுத்தாலுமே உங்கள எதுக்காகவும் நான் விட்டு குடுக்க மாட்டேன் மாமா. நான் எப்போ உங்க விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டேன்?" அப்படின்னு சொல்லவும், நடந்த எல்லாத்தையுமே இங்க சரவணன் சொல்லவும், இத கேட்டதுமே
பார்த்ததுமே இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த அம்மா ஏன்னா இப்படி இருக்குன்னு தெரியலையே, நம்ம வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் சரவணன் இருந்துட்டு இப்போது எனக்கோ இன்னொரு பொண்ணுக்கோ நிச்சயதார்த்தம் ஆக போகுது, இந்த டைமில் எதுக்காக வந்த, இப்போ தான் தட்டை மாற்றுறாங்க, சரி பார்த்துட்டு எங்களை வாழ்த்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டை மாற்றவும், மாமா நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டமாக அழுகவும் செய்கிறாங்க. பக்கத்தில் கத்தி இருக்குது, அந்த கத்தி எடுத்துகிட்டு கையை வந்து கிழிச்சிக்கிறாங்க, ரத்தமாக உழுகுது. இதெல்லாம் பார்த்தா கோமதி பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "ஹேய் மயிலு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் ஒட்டுமொத்தமாக என் பையனோட வாழ்க்கையும் எங்கள் குடும்பத்தையும் நிம்மதி இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாடி? எதுக்காக தேவையில்லாத வேலையை பார்க்குற? உன் அம்மாக்காரி 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு தானே கையெழுத்தே போட்டா, உங்களுக்கு பணமும் வேணும் இதுவும் வேணும் எல்லாமே வேணுமாடி? ஃப்ராடுக்கார குடும்பமா, வெளியே போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக கடுப்பாக பேசவும், இங்கே மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் மட்டும் நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கையை அறுத்துக்கிட்டேன், எங்கள் வயிற்றுல கத்தியை குத்திக்கிட்டு நான் செத்துருவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து மிரட்டுறாங்க. ரத்தமாக போய்கிட்டே இருக்குது கையில். கொஞ்ச நேரத்தில் மயில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் நிச்சயமே நின்று போகுது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சரவணன் நினச்ச மாதிரி அவங்க ஆசைப்பட்ட பொண்ணு கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.